ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 40, 28, 29 வசனங்கள். கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. ஆமென். அது மட்டுமல்ல, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையை, பலன் இல்லாமல் வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையை இன்று உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. ஆண்டவரே, பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இலைப்படுவதும் இல்லை. ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு மிக கடினமான ஒரு பாதை. என் வாழ்க்கையில் சோர்வே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. சோர்வில் பலவிதமான சோர்வுகள் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மாமிச பிரகாரமான சோர்வுகள் உண்டு. நல்லா ஜெபிப்போம், ஆனால் ஜெபிக்கிற காரியங்களில் நமக்கு தோல்வி உண்டாகும். அதனால் நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது. பலவிதமான சோர்வுகள். ஒரு காரியத்தை குறித்து நாம் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் எப்பக்கம் திரும்பினாலும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ளதாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது? வராது. ஆனால் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிற, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொன்ன செய்தியை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், நான் எடுக்கிற பிரயாசப்படுகிற காரியமெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேந்தே. எந்த காரியத்தில் என் வாழ்க்கையை நான் தொடங்கினேனோ, என் விசுவாச வாழ்க்கையை தொடங்கினேனோ, நான் அங்கேயே இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளை உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். அவர் ஒரு நாளும் என்ன பண்ணுவதில்லை? சோர்ந்து போகிறதும் இல்லை. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுகிறது இல்லை? இலைப்படைந்து போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதை நீ அறியாயோ? இந்த கால வேளையில் ஆண்டவர் சோர்ந்து போனதில்லை என்பதை நீங்கள் இந்த கால வேளையில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க என்பதை எனக்கு நான் அறியேன். அதே போல் அவர் சோர்ந்து போகுவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. அதனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது எதனால் உண்டாகும்? கேள்வினால் உண்டாகும். ஆமென். வாழ்க்கையில் உனக்குள்ளாக பெற்ற ரட்சிப்புக்கு கேள்வி இல்லைன்னா, கனத்து தவக்கலை எப்படி எல்லாரும் சேர்ந்து கத்தும் போது கத்திட்டு ஓடுறோமோ, அதுபோல் விசுவாச வாழ்க்கையில் நாம் ஆலயத்துள்ள இருக்கும் போது பலன் உள்ளவர்களாக இருப்போம். ஆலயத்தை விட்டு வெளியில் போகும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? சோர்வடைகிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் மிக அழகாக சொன்ன வார்த்தையானது, அவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை தருகிறேன் என்று சொல்கிறாரா?
சத்துவத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் நம்ம கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என் தேவன் நான் படுகிற பாடுகளை அவர் ஏன் கண்ணோக்கி பார்க்க மாட்டேன்றார்? எல்லோருடைய கேள்வி. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ஆள் யாரை தெரியுமா நம்ம கேட்போம்? படி யார் மேலே தெரியுமா? ஆண்டவரே, நான் வாரம் கோயிலுக்கு போகிறேன், காணிக்கை தரேன், எல்லாம் பண்ணுறேன். என் வீட்டில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே. என்னது சத்தமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த பாடு? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் அவன் படுகிற பாடு என்ன என்பது தெரியும். அதனால தான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்னத்தை தருகிறாரா? பலனை தருகிறார். ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து படுத்து காலில் ஏஞ்சி அடுத்த நாள் காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் செய்கிறதே பெரிய பலனுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளை, அடுத்தது எதை சொன்னாலும் கேட்காத கணவன், எப்படி திட்டினாலும் உப்பு போடுற மனைவி, இதை எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தராரு? ஹல்லேலூயா. என்னங்க எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? வீட்டு வாசப்படி தான், ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு வீட்டு வாசப்படி பங்களா மாதிரி இருக்கும், ஒரு வீட்டு வாசப்படி சாக்கடையை தாண்டி போகணும். எல்லார் வீட்லேயும் அதே வாசப்படி தான், எப்படி திறந்தாலும் கதவு திறந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்து தான் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனாலும் நீ பூலோகத்தில் இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக இருந்து உன் வார்த்தையிலும் உன் செய்கையிலும் உன் நடக்கையிலும் உன் பார்வையிலும் உன்னுடைய மற்றவர்களை குறித்து பேசுகிறதான சாட்சியிலையும் உத்தமமாக இருந்தாதான் பரலோகத்துக்குள்ள நம்மளால் என்ன பண்ண முடியும்? போக முடியும். இல்லைன்னா பற்றியா இந்த வாசல் பெருசாக இருக்குன்னு அந்த வாசல் பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ 10 நிமிஷம் கத்துனீன்னா நான் அரை மணி நேரம் கத்துவேன் தெரியுமா? கத்துன பிறகு பேசின பாஷைக்கு அர்த்தமே சத்தமா? ஏன்னா முடிஞ்சோடனே அடுத்த வார்த்தை என்ன வரும்? வேற பாஷை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற மிக அழகான ஒரு காரியம், இந்த கால வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்து பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற இன்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய என் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்காக அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம். ஏன் தெரியுமா? நம் பரலோக தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் அருமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் இன்னொரு வார்த்தை உண்டு, அவர் பரலோக குழவனானவராயிருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. குழவன் எப்படி ஒரு களிமண்ணை அழகான பாண்டமாய் மாற்றானோ, அதுபோல ஆண்டவர் இந்த கால வேளை ஆராதனையில் உன் உடைந்து போன உன் மண் பாண்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக அதை உருவாக்கி அதை அழகு பார்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எரேமியா 18:4 இப்படியாய் சொல்லுகிறது, குயவன் வளைத்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு ஹல்லேலூயா தன் பார்வைக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை திருப்பியும் அந்த கடைசியில் இன்னும் வாசிங்கம்மா வாசித்தவங்க, பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொன்னேன், ஒரு புதிய காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்தருள அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களோடு கூட இன்று வருவார் உன்னுடைய இல்லத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, எப்படி அந்த குயவன் ஆனவன் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப உங்களை என் தேவனாகிய கர்த்தர் இன்று வேறு பாண்டமாய் மாற்ற இன்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பானை சைடில் உடைஞ்சிருக்கலாம், இல்லை உன் வாழ்க்கை என்னும் பானையானது வழி தெரியாமல் என்ன பண்ணலாம், அது சோறு பொங்க வைக்கிறதா, தண்ணி பொங்க வைக்கிறதா, இல்லை தூக்கி போடுறதா என்ற நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியமானது, நான் உங்களை திரும்ப வேறு பாண்டமாக மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 3 வரியில் ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கை அவர் கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது. நம்முடைய பரலோக தகப்பன் குயவன், அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், நம்மை அவர் வளைந்து அழகான பாண்டமாய் உருவாக்குவது தான் நாம் பெற்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதில் மிக அழகாய் சொல்லி இருக்கிற வார்த்தையானது, குயவன் வளைத்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. பாருங்க, அந்த கையிலே கெட்டு போயிருக்கிற காரியம், அந்த களிமண்ணுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்தம், ஏதோ ஒரு அருவருப்பான காரியம் ஒட்டி கொண்டு இருக்கிறதுனால தான் உன்னுடைய அழகான ஆண்டவர் வளைக்க வேண்டிய மண் பாண்டமானது என்னவா மாறலை, ஒரு அழகான ஒரு மண் பாண்டமாய் மாறாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணலை, தூக்கி போடலை. ஹல்லேலூயா. மனுஷன் உன்னை என்ன பண்ணுவான், நீ அவனை எதிர்த்து பாருங்களேன், உன்னுடைய பழைய கதை எல்லாத்தையும் வெளியே வந்துடும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒருத்தங்க யாரை வேணா இருக்கட்டும், நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்களை லைட்டாக உங்களை சீண்டி விட்டு அவங்களோட ஃபுல் கோவத்தை வெளில இழுத்து பாருங்களேன். நீ கருவிலிருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறன்றத சில பேர் தீர்க்க தரிசனமாக கூட சொல்லிவிடுவாங்க மெசேஜில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் அந்த களிமண்ணை என்ன பண்ணலை, தூக்கி போடலை. உள்ள இருக்கிற தேவையில்லாத எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறார், அதை வெளியில் தூக்கி போடுகிறார். இன்று உன்னுடைய வளையாத உன்னுடைய வாழ்க்கை என்னும் மண் பாண்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை வரைகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ தொலைத்த வாழ்க்கையோடு கூட இந்த கால வேளையில் இந்த ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எந்த தேசத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறியேன். இங்கு அமர்ந்திருக்கிற யாருக்கு இந்த வார்த்தை என்பதை நான் அறியேன். உன்னுடைய உடைந்து போன மண் பாண்டமாகிய வாழ்க்கையை இந்நாள் வரைக்கும் உருவாகாமல் இருக்கிற உன் வாழ்க்கையை இன்று என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி செலுத்துவோமா? இந்த கால வேளையில் என் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பானையை மிக அழகாய் வரைய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க பிடிச்ச ஒன்று என்ன தெரியுமா? அதற்கு பதிலாக என்னவா, அந்த வார்த்தையை போடு பாப்பிபிட்டியில். அதற்கு பதிலாக இன்னொரு மண்பாண்டத்தை பாருங்க, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த ஒரே ஒரு, அன்னைகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை என்ன, எப்படி இருங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. ஆனால் நம்ம பெற்ற ஒரே ரட்சிப்பு, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வாங்க தேவன் நம்ம கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷம் வேணுமா?
சமாதானம் வேணுமா? உன் வாழ்க்கைக்கு தேவைக்கு பணம் வேணுமா? உன்னுடைய சரீரத்தில் சுகம் வேணுமா? ஒரே ஒரு நபர், இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார், சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார், உன் குடும்பத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். உன் உடைந்து போன பண்பானையான வாழ்க்கையை குயவன் எப்படி எல்லாவற்றையும் பிரித்து போட்டு மீண்டும் அழகாய் உருவாக்குறானோ, அது போல என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் கட்டுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அல்லது மிக அழகான ஒரு வார்த்தை இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு புதிய காரியத்தை இன்று என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசன கடைசி வார்த்தை சொல்லும், அவருடைய புத்தி ஆராய்ந்து. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போதே அவங்க மைண்டை ரீட் பண்ணுருவேன். ஒரு நாள் ஒரு மனுஷன் உள்ளே இருக்கிறத ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். ஏன்னா மனுஷனுடைய புத்தியும் மனுஷனுடைய இருதயமும் குரங்குன்னு சொல்லுவாங்க. ஆமென். அவனுக்கு புத்தி சரியாக இருந்தால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான், நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய புத்தியை ஆராயத்தக்க முடியாத காரம் ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன எப்படி செய்வார் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சில வேளைகளில் வரும், கர்த்தர் செய்வார் என்று. நம்ம வீடு போய் சேர்றதுக்குள்ளே அடுத்தது நம்மளோட கூட ஆண்டவர் பேசுவார், இது உனக்கு ஏற்ற காரியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உனக்கு ஏற்ற காரியம் இல்லை, நான் உனக்கு இன்னொரு காரியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய புத்தியை ஒரு நாளை என்ன பண்ண முடியாது, ஆராயவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யார் நம்மளை வெறுத்தாலும் சரி, நம்மளை அரவணைக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு விருப்பமானவங்க அவங்க உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திடுவாங்க. என் பிள்ளைய வாழ்க்கையில் இவங்க சரிப்படுத்திடுவாங்க. ஒருவரும் சரிப்படுத்த மாட்டாருங்க. கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை நீ கர்த்தர் கையில் தந்து வரைஞ்சி தாங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த பானை நொறுங்கினால மீண்டும் அந்த பானை என் தேவனாகிய கர்த்தர் வளைந்து அழகாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை கல் பானையில் அடித்தாலும் அத்தனை ஓட்டையும் மீண்டும் என் தேவனாகிய கர்த்தர் உடைச்சி சரி பண்ணி கலவையாக்கி இன்னொரு பாண்டமாய் மாற்றி நிற்க வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது மிக அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது ஏசாயா 43:18-19 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை என் தேவனாகிய கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் உங்களை உருவாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் உன்னை பார்த்து என்ன வேணா சொல்லட்டுங்க, உன்னை என்ன வேணாலும் இகழட்டும், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இதை தாண்டுவதற்கு நமக்கு பலன் தருகிறது யாரு? தேவன். ஹல்லேலூயா. அந்த ஒரு பலன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்குமானால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார்? கனமுள்ள பாத்திரமாய். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்று உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார்னு. ஹல்லேலூயா. சொன்னவங்களை கண்டிப்பாக கனமுள்ளவராய் மாற்றுவார். இன்னொரு முறை சொல்லட்டுமா?
அடுத்த 50% ஆசீர்வாதம். வாங்கி இருக்கவங்க வாங்கிங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை சொன்னவங்க அடுத்த வாரம் வந்து நிறைய சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா கத்துறதுனால ஆசீர்வாதம் வந்துடாதுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். ஏசு யாருன்னே தெரியாமல் கை தட்டி குடிச்சிட்டா எல்லா ஆசீர்வாதமும் வந்துருமா? ஒரு நாளும் வராது. வேதத்தில் உள்ள வார்த்தை உன் வாழ்க்கையில் கிரியை செய்யலைனா என்ன குதிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி நான் இன்றைக்கு சுருக்கமாய் நான் முடிக்க போகிறேன். 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்ம சோர்ந்து போகும்போது 2 காரியத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். என்ன தெரியுமா? ஒன்று ஜெபம் பண்ணுதல். 2வது காரியம் நம்முடைய ஆபத்து நேரத்துலையும் நம்முடைய உபத்திரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா சோர்ந்து போகிறதை குறித்து நிறைய வேதத்தில் வசனங்கள் உண்டு. நம்முடைய போதகர்களாக சோர்ந்து போகிற காரியத்தை குறித்து பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பலவிதமான வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வேற, இது சபை, இது நம்ம குடும்பம். ஆமென். குடும்பத்துள்ள சோர்ந்து போகும்போது ஒருவரை எப்படி தேற்றப் போகிறோம் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி வெள்ளை தாங்க மண்டாடு. ஊக்கமான ஆவி வெள்ளை தாங்க மண்டாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. உங்கள் சோர்வுகளை நீக்க இன்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இந்த எல்லைகளில் அவர் இறங்கி வந்திருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாது இருங்கள். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வரும்போது மிக அழகாய் பிசாசானவன் கிரியை செய்கிற ஒரு இடம் எது தெரியுமா? நம்முடைய ஜெப ஆவியை அவன் என்ன பண்ணுவான்? கலைத்து போடுவான். எப்படி? நம்முடைய பிரச்சனைகள் மாற்றம்தான் நம்முடைய சிந்தையில் இருக்குமே தவிர நம்ம ஜெபிக்க உட்காருவோம். ஆனால் நம்முடைய ஜெபம் என்ன பண்ணாது? வாயிலிருந்து வார்த்தை வராது. ஜெபிக்கலாம், ஆலயத்திற்கு போகலான்னு நினைப்போம். ஆனால் இந்த காரியத்தை குறித்து அப்படியே யோசித்து என்ன பண்ணிடுவோம்? அப்படியே ஜெபத்துக்கு வரதை நம்ம நிப்பாட்டிடுவோம். அநேக நேரத்தில் எப்போதும் ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஜெபம் ஒரு பெரிய பொக்கிஷம்.
ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருப்பார்களானால் அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஜெபம் என்பது இந்த நேரம்தான், இந்த நிமிஷத்தில் தான் ஜெபிக்கணும் அப்படி இல்லைங்க. நம்ம தூங்கும் போது கூட உள்ளான மனுஷன் நமக்குள்ளாக இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு உறவு தான் ஜெப ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது அப்படியே அவங்க தேவனை விட்டு தூரமாய் ஓடுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் நீங்கள் பார்ப்பீங்களானால் என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்களுக்குள்ளாக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியான வல்லமையினால அவங்க அதை ஜெபிக்க 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 அதை கடந்து போக அவர்களுக்கு தேவன் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் மிக அழகான ஒரு ஓமை உண்டு. இயேசு ராஜா மிக அழகாய் சொன்ன ஒரு ஓமை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனங்களை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆங்கில வேதம் வைத்திருப்பானால் Luke chapter 18 verses 1-8 வாசிக்க கேட்போம். 1வது வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை இயேசு ராஜா சொன்னார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. நான் அதை பற்றி நான் சொல்ல இன்றைக்கு நான் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஆவி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும் என்றால், நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய இருதயத்தின் வேதனையில், நம்முடைய இழப்பு நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடியும் போது இந்த சோர்வின் ஆவியானது நாம் தேவன் தந்த உன்னதமான ஜெப ஆவி அது என்ன பண்ணும்? கொலைத்து போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷ வாழ்க்கையில் சோர்வு வந்தாலே அது பாவமாய் மாறி. ஏன் தெரியுமா? சோர்வின் வேளையில் அவர்கள் தேடி போகிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர்களால் என்ன பண்ண முடியாது, அநேக நேரம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனுஷ வாழ்க்கையில் சோர்வு வந்தனும் முதல் காரியம் என்ன தெரியுமா பாப்பா? அவங்களுக்கு பிரியமானவங்க யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வளரணும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கே போய் நம்ம தலையை கொடுத்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஒரு எப்படி இந்த குருவிக்காரங்கிட்ட போயிட்டு கிளி ஜோசியம் கேட்குற மாதிரி எங்கே போனால் இன்றைக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? எப்போது? சோர்வு வரும்போது. அந்த ஆண்டவர் மிக அழகாய் சொன்ன ஒரு காரியமானது இதில் நீங்கள் வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்க கேட்போம், வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனுக்கு போய் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவன் போதுமா பாருங்க 4வது வசனம், வெகு நாள் வரைக்கும் அவன் மனதில்லாமல் இருந்தான். ஆமென். ஒரு விதவை ஒவ்வொரு நாளும் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு நியாயாதிபதி இடத்தில் போய் தனக்கு ஏற்பட்ட காரியத்தை குறித்து அவள் நியாயம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவள் போனாள். நீங்கள் இதை வாசிக்கும் போது பார்ப்பீனால் இதில் 3வது வசனம் சொல்லும், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அவள் எத்தனை நாள் போய் அந்த மனுஷனிடத்தில் போய் கேட்டாள் என்பதை அவன் என்ன பண்ணலாங்க? போடவில்லை. ஒருவேளை அது வருஷமாக இருக்கலாம், இல்லை நாட்களாக இருக்கலாம். ஏன்னா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருந்தா சின்ன வார்த்தையில் முடிஞ்சிடும். அதில் மிக அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தையானது அந்த 3வது வசனத்தை இன்னொரு முறை வாசிங்கம்மா. 4வது வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது.
ஆனால் இந்த விதவை தாய் ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் அவளுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் போய் அந்த நியாயாதிபதி இடத்துல அவனிடத்தில் நீதி கேட்க அவள் ஓடினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தானா, அந்த பட்டணத்தின் நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருக்கிறவங்கிட்ட போய் அந்த விதவை தாய் என்ன பண்ணுறா, ஒவ்வொரு நாளும் நியாயம் விசாரிக்கிறா. ஆனால் பாருங்க, இந்த விதவை தாயானவள் ஒவ்வொரு நாளும் அவளுடைய பிரச்சனையை கொண்டு போய் சொல்லி, இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் கேட்கறதுனால 5ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இயேசு ராஜா மிக அழகாய் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையான. பாருங்க, அவன் அநீதி உள்ள மனுஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன். ஆனால் இந்த விதவை தாய் ஒவ்வொரு நாளும் அவள் வாசலை அவள் அலட்டியதுனால அவன் இருதயத்தில் நினைத்து கொள்ளுகிற ஒரு காரியம், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னது, தேவனுக்கு அவன் சொல்லிக்கொள்கிறான் இருதயத்தில், நான் ஆண்டவரையும் மதிக்க மாட்டேன், மனுஷனையே நான் மதிக்க மாட்டேன், ஆனால் என்கிட்ட வந்து இந்த தாயானவள் நீதி கேட்கிறாளே, இவள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடி அவளுடைய காரியத்தை என்ன பண்ணலாம், நியாயம் தீர்க்கலாம் என்று அவனுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து விடை பெறும் வரை உன்னுடைய முதல் நாள் ஜெபமானது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதே தோத்திரம் கடைசி வரைக்கும் இருக்குதா? ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை உங்களோடு கூட சொல்வதற்கு முன்பதாக அநேக காரியங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்த்தேன். ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்திற்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறோம், எத்தனை நாள் காத்திருக்கிறோம். முதல் நாள் ஜெபிக்கும் போது வல்லமையாக ஜெபிக்கிறோம், 2வது வாரம் ஜெபிக்கும் போது 7 நாள் கடிந்து திருப்பி அந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது முதல் நாளில் போட்ட முழங்கால்கள் 8வது நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம போடுகிறோமா? 1 மாதம் ட்ரை பண்ணுறோம், 2 மாதம் ட்ரை பண்ணுறோம், 3 மாதம் ட்ரை பண்ணுறோம். நான் 4 வாரம் ஆலயத்திற்கு போனேன், என் சரீரம் இன்னும் சுகமாகவில்லை. நான் 6 மாதமாக இந்த ஆலயத்துக்கு நான் செல்லுகிறேன், இத்தனை வருஷமான ஆலயத்துக்கு செல்லுகிறேன், நான் போகிற திருப்பி வர திருப்பி என்னோட சரீரத்தில் பிசாசானது ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிறோமா? முதல் நாளில் நம்ம அற்புதம் பெறும் போது இருந்த அந்த சந்தோஷமும் அந்த விசுவாசமும் 6 மாதம் கழித்து அதே விசுவாசமும் அதே சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், நாளைக்கு குறித்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அது சொல்லுவீங்க, ஆண்டவர் பறவைகளை பார்த்து சொன்னார், மனுஷனை பார்த்து சொன்னாரா? என்ன சொன்னார்? சேர்த்து வைக்காதன்னு சொன்னாரா? இன்னைக்கு அநேக நேரம் பொருளையும் பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைக்கிற நாம பெற்றிருக்கிற அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் பத்திரமா பாதுகாத்து சேர்த்து வைக்கிறது இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மிக ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, அந்த அநீதியுள்ள மனுஷனே நியாயம் தீர்க்க முடியும்னு அவனுடைய இருதயம் நினைக்கும் போது நம்மை சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு நம்மளை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக தெரிந்து கொண்ட உங்கள் ஆண்டவர் நீங்களுடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இத்தனை நாள் நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், என் கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவியோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். அதனால தான் ஆண்டவர்
சொல்லுகிற ஒரு காரியம், அந்த விதவை தாய் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இருதயம் உடையும் வரை அவனுடைய வாச கதவை தட்டினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதனால் ஏசியா தீர்க்கதரிசி கேட்கும் போது சொல்லுகிற ஒரு காரியமானது, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? என்ன மாதிரியான காரியம்? கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அநீதி உள்ள அந்த மனுஷன் இறங்கி அந்த விதவை தாய்க்கு உதவி செய்யணும்னு நினச்சானா, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தட்டின கதவு இத்தனை நாள் திறக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர் நீ தட்டின கதவுகள், பரலோகத்தின் கதவுகளை இன்று என் தேவனாகிய கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மனம் திரும்பாத பிள்ளைகள் வாழ்க்கை இன்று மனம் திரும்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் உள்ள மனம் திரும்பாத காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இன்று உன் குடும்பத்தை கட்டுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த விதவை தாயாவை தட்டி 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 அவன் என்ன நினைக்கிறான்? அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவனுக்கு பிரியமில்லாதவனும் மனுஷனை மதியாதவனும் இருக்கிறவனுடைய இருதயம் என்ன தோணுது? ஐயோ, நான் அந்த தாய்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பரலோக தகப்பன் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு ராஜா உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும், உங்களுடைய எல்லா வேதனைக்கும் இன்றைய தேவனாகிய கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய காரியத்தை இன்று என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது சங்கீதம் 7:12 சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு நீதி கிடைக்காத இடத்துல இன்று என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் நியாயாதிபதியாய் இருந்து நீதியான காரியங்களை இன்று உன் வாழ்க்கையில் செய்வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வழக்காய் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரியமாக இருக்கலாம், இல்லை வேறு குடும்பத்தில் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள், மனவேதனைகள் இருக்கலாம். இன்று என் தேவனாகிய கர்த்தர் அவர் நீதிபதியான தேவன், அவரே வந்து நீதி செய்து உன்னோட வாழ்க்கையில் இன்றைக்கு நன்மைகளை கொண்டு வருகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகான வசனம் உண்டு. சங்கீதம் 89:14-15 சொல்லுகிறது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 15வது வசனம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். இன்றைக்கு கம்பீர சத்தத்தை அறிகிற இந்த உங்களோட வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அநேக குடும்பத்தில், அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்று என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஓ ரீஷா கரதலா நவ் ஷந்தனமே லியந்தரவு யந்தரபா. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இரண்டாவதாக, ஆபத்து நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில் என்ன பண்ணாமல் இருங்க? சோர்ந்து போகாமல் இருங்க. ஆமென். சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை கொண்டு வருகிறது மிக கடினம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பேசுகிற மாதிரி தான் செய்வேன், அப்புறம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவர் உலகத்தில் ஆண்டவர் பதிலாக அவங்க தான் ஆண்டவர்ன்றுவாங்க. ஆமென். எல்லா மனிதனும் குறை உள்ளவன், நம்மை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவை தவிர. ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. என வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வானானால் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல? புதிய ஏற்பாடில் எங்கே இருக்குது தெரியுமா அந்த வசனம்? தெரியாதவங்க சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு வச்சுங்க, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முக்கியமான வசனங்களை எப்போதும் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஜெபிக்கும் போது சோர்ந்து போகாமல் யார்கிட்ட போயிட்டு தீர்க்க தரிசனம் கேட்கலான்னு இல்லாமல் நீங்களே ஜெபிச்சு இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாவான்னு நீங்கள் போய் நிற்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகர் என்ன பண்ணுவார்? உங்கள் காரியத்தை குறித்து சொல்லுவார். ஹalleluya, 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 ஹalleluya. நீதிமொழிகள் 24:10 மிக அழகாய் சொல்லும், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது. ஹalleluya. நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். பாருங்க, ஆபத்து நேரம் வரும்போது தான் நமக்கு கலக்கங்கள் உண்டாகும். ஆமென். சொல்லும் போது சொல்லிடுவாங்க என்னன்னு, நாங்கள்லாம் அப்படின்னு ஒரு சின்ன லைட்டாக குதிங்காலில் லைட்டாக ஒரு ஆட்டம் கூட்டுக்கிட்டோமே ஒரு பிரச்சனை, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் என்ன ஆகிடுவாங்க? சோர்ந்துருவாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதத்தில் வாசிக்கலாம், தேவனுடைய மனுஷன் சூறை செடிக்குள்ளே போய் என்ன பண்ணா? ஒளிந்து கொண்டான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. சோர்வு, பிரச்சனைகள், ஆபத்து காலம் என்பது எல்லா மனுஷ வாழ்க்கையில் உண்டுங்க. உபத்திர காலமும் ஆபத்து காலமும் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் உண்டு. அதனால மிக அழகாய் சொல்லும் வேதத்தில் பிரசங்கி மிக அழகாய் சொல்லுவா, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, உயர ஒரு காலம் உண்டு. ஆமென். தாழ்வு இறங்குறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசியாக இருந்தாலும் சரி, பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் தேவனை போய் பார்த்துட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, உயர ஒரு காலம் உண்டு, தாழவும் ஒரு காலம் உண்டு. ஹalleluya. எந்த மனுஷனுக்கும் என் வாழ்க்கையில் ஆபத்தே இல்லைங்க, என் வாழ்க்கையில் உபத்திரமே இல்லைன்னு ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஆனால் மிக அழகாக சொல்லுகிற ஒரு காரியம், ஆபத்து காலங்கள் வரும்போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஆனால் நீதிமொழிகள் சொல்லும்போது சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன பண்ணும்? குறுகிப்போம். மாமிச பிரகாரமான பலனும் குறுகி போகும், ஆவிக்குரிய பலனும் குறுகி போகும். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குங்க. சில பேர் எல்லா பிரச்சனையும் தாங்குவாங்க. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களால என்ன பண்ண முடியாது? தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு சிலர் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலனை குறுகாதபடி நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா ஜெப ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, ரெண்டாவது காரியம், நீ பெற்ற விசுவாசமும் நீங்கள் பெற்ற அபிஷேகமும். ஹalleluya. அபிஷேகம் என்பது வெறும் அந்நிய பாஷை பேசுகிறது மாற்றம் இல்லைங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில் அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகம் அந்த மனுஷனை வழி நடத்தும். அந்த அபிஷேகம் சொல்லி கொடுக்கும், நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, நீ எங்கே போகணும், எங்கே நிற்கணும், நீ யாரோட உட்காரணும், யாரோட உட்காரக்கூடாது என்பது அபிஷேகம் ஒரு மனுஷனை சொல்லி கொடுக்கும். ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம்னா கை தட்டி சத்தமாக கத்துறது அபிஷேகம் இல்லைங்க. அந்த கை தட்டி பெறக்கூடிய அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நடந்து போகிற வழி என்ன என்பது அது உங்களுக்கு ஆலோசனை தரும். ஆமென். ஹalleluya. சாட்சி 3 விதமான சாட்சி கேட்டோம் பாருங்க. 1ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டில் போகிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவது ஒரு நாள் ஃப்ளைட்டில் பறக்கலைங்க, வருஷம் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் பறக்கணும். பறக்கிறாங்க, அதான் சாட்சி.
ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி சாட்சியே சொன்னாங்க. ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வர்றதில்லை. நீங்கள் வேணால் அப்புறமேல் கேளுங்க, இந்த வருஷம் எத்தனை தடவை ஃப்ளைட்டு ஏறி 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 இறங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சாட்சி இன்றைக்கி வசனம் என்னடா என் கதையே எப்போ பார்த்தாலும் சொன்னால் கேட்குறவங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஆண்டவரே, என் சாட்சி இன்றைக்கி ஒன்று கூட இருக்கக்கூடாது, இல்லைனா எங்கள் குடும்பத்தை சாட்சியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆனால் எனக்கு இன்றைக்கி மெசேஜில் மற்றவர்கள் சாட்சியை குறித்து பேசி நான் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சா லைனாக 3 சாட்சி எது வேணுமோ குலுக்கல் முறையில் எடுத்துக்கொள் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசங்க, விசுவாசம் எதனால் உண்டாகும்? கேள்வினால் உண்டாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேள்வி கேட்கலனா பதில் வேதத்திலிருந்து உங்களுக்கு பதில் ஒரு நாள் என்ன பண்ணாது, கிடைக்காது. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு யோசிங்க, இத்தனை 2 மணி நேரம் இந்த காரியத்துக்கு ஜெபித்து இருக்கு, என் தேவன் இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறாரு? இல்லை இன்னும் அதிகமாக ஜெபிக்கணுமா, இன்னும் என் ஜெபத்தை மாற்றணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மிக அழகான காரியமானது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதபடிக்கு உன் பலனை பத்திரமா குறுகாதபடி என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பலன் என்பது நம்முடைய மைண்ட் இல்லைங்க, நம்முடைய திறமை, நம்முடைய என்ன சொல்லலாம், பர்சனாலிட்டி. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க பேசும்போதே கொடுக்காதவங்க கூட என்ன பண்ணிடுவான், வாங்காதவங்க கூட வாங்கிடுவான். சில பேர் மேலேருந்து கீழே வரைக்கும் தலைக்கீழே, சார் மேடம் ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சில பேர் போவான், உட்காருவான், பேசுவான், ரைட்டு முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. பலனை, தேவன் கொடுக்குற பலனை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உயர்வுகளையும் நன்மைகளையும் சோர்வு நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துகிறவருமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் ஆபத்து காலத்தை கடந்து போக முடியாது, நான் ஆபத்தே என் வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும், இல்லை தன்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் அவன் ஆபத்துகளை சந்திக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் அருமையான ஒரு மனுஷன் உண்டு. யோபுனுடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சோர்வுகள், எப்படிப்பட்ட பாடுகளில் யோபு தன் வாழ்க்கையில் கடந்து போகிறார் என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவை குறித்து பார்க்கும்போது, அவர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருந்தார். அவன் பெரிய அதிபதியாக இருந்தான். எல்லா சகல பொருளும் பிள்ளைகளும் அவன் செழிப்பும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை சோதிக்கும் போது ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து நடு வீதிக்கு வந்து நின்றவனாய் அவன் நிற்கிறான். யோபுனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்களா, யோபு அவன் வாழ்க்கையில் சோர்வுகள் பாடுகள் வந்தவுடன் அவன் அழுது புலம்பி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை, ராஜாவாய் இருந்தவன் மற்றவர்கள் வந்து பணிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து வெறும் என்ன சொல்லலாம், வெட்டாந்தரையில் வெறுமையாய் தன் மனைவியோடு கூட வந்து அமர்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலனா, யோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தேவனை ஒரு நாளும் என்ன பண்ணலை, பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் தேவனை மறுதலிக்கலைங்க. மிக அழகான 2ஆம் அதிகாரத்தில் 7-9 வசனங்களை, யோபு 2:7-9 வசனங்கள் இங்கே வாசிக்கும் போது, அவன் தன் சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் நிறைந்து, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஓட்டை எடுத்து அவன் தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வேதனை!
எப்படிப்பட்ட உபத்திரவம், எப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்தில் கூட அவன் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிற தேவனை அவன் மறுதலிக்காமல் இருந்தான். இன்னொரு பக்கம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவனுக்கு பிரியமாக இருக்கிற மனைவி, அவனிடத்தில் யோபுவினுடைய உபத்திரத்தை பார்த்து பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டான். பிள்ளைகள், பணம், வீடு, வாசல், சொத்து எல்லாத்தையும் இழந்தான். தன் மனைவியோடு கூட அவன் என்ன பண்ணுகிறான்? ரோட்டில் வந்து அமருகிறான். அவன் மனைவி சொல்லுகிறான், அவன் படுகிற வேதனை பாருங்க. ஒரு மனுஷன் ஓட்டை எடுத்து கொண்டு சொரிஞ்சானா அவனுடைய சரீரத்திலிருந்து வருகிற துர்நாற்றம், அவனுடைய சரீரத்திலிருந்து வருகிற வேதனை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கீழே விழுந்து அடிபட்டு படுத்தாலே நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அவங்க அடி நொண்டும் போதே நம்ம இருதயம் வலிக்கும். அவன் மனைவி சொல்லுகிற ஒரு காரியம், இன்னைக்கு அநேக நேரம் இதை மாற்றி சொல்லுவாங்கங்க. வேதத்தில் தவறாய் அவளுடைய மனைவியை சொல்லலை. வாசிங்க அந்த வசனத்தை, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எந்த சூழ்நிலையில் சொல்கிறா? அவன் ஓட்டை எத்தனை பேர் சில ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஒப்பு குத்து ஜெபம் பண்ணுங்க, பாவம் கஷ்டப்படுறாரு, மேலே போய் சேரட்டும்னு. கேட்டிருக்கீங்களா? அப்போ அவன் மனைவி ஒரு ராஜாவாய் பார்த்து அவனை பார்த்து எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான பெரிய அரண்மனை, பெரிய செல்வந்த, அவன் சரீரம் முழுவதும் படுகிற வேதனையை பார்த்து அவள் மனைவியினுடைய இருதய வேதனைப்பட்டு சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? நீ ஆண்டவரை தூஷித்து. ஏன்னா ஆண்டவரை தூஷித்தாதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மரணம் சம்பிக்க முடியும். ஆமே. ஆனால் பாருங்கள், அடுத்த காரியம், அவங்க 3 நண்பர்கள் வராங்க. என்னது? 3 நண்பர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சாம்பலில் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு வந்து எல்லாம் உட்காந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு யோபுக்கு நல்லது சொல்ல வரல, அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒருத்தவங்க மாற்றம் கூட கடைசி வரைக்கும் இருந்தது, அவருடைய மனைவி. 47ஆம் கடைசி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். மனைவியை இழக்கல, மனைவி கூட இருந்து எல்லாவற்றையும் மீண்டும் அவன் திருப்பி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. குடும்ப உறவு மிக முக்கியங்க விசுவாச வாழ்க்கையில். ஆபத்து நேரத்தில் அனுகூலமாக இருக்கிறது தேவன் தந்த கணவன் மனைவி உறவு. ஹல்லேலூயா. அந்த உறவு என்னதான் உள்ள பிரிக்க நினைத்தாலும் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, தானாக பிச்சுக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவ நேரத்தில் அவள் கூட இருந்தாள். அதனால் தான் மிக அழகாக சொல்லுகிறது, யோபு படும் பாடை கண்டு அவளால் என்ன பண்ண முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் பாருங்கள், அவ்வளோ சூழ்நிலைகளையும் யோபு அந்த வேதனையும் அந்த சூழ்நிலையும் தாண்டக்கூடிய கிருபையை தேவன் அவனுக்கு தந்தார். பலன் இல்லாதவருக்கு தேவன் பலன் தருகிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவருக்கு தேவன் சத்துவத்தை தருவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் யோபுனுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்ட போல அநேகருடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் யோபு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டான். அதனால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு தன் எல்லா சூழ்நிலைகளும் தேவனை துதித்தான், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. யோபு முழுசும் வாசித்து பாருங்களேன், அவனுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தில் நமக்கு 1% இருக்குதான்னு கூட தெரியாது. இன்றைக்கி சும்மா லைட்டாக எதனா ஒன்று ஆச்சுனாலே ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் ஆலயத்துக்கே போக மாட்டேன்.
நீ வந்தான்னா வரலன்னா, வந்தால் உனக்கு நன்மை, வரலன்னா அடுத்தவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிறவங்களுக்கு எப்போதும் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு கொடுத்ததை பத்திரமா பாதுகாத்து கொள்ளு. ஒரு ஆத்மா வந்தாலும் ஊழியம் செய், பல லட்சம் வந்தாலும் ஊழியம் செய். ஆனால் நீ வேணான்னு தூக்கி போட்டினா திருப்பி அதை உன் வாழ்க்கையில் திருப்பி எடுக்கவே முடியாது. நீ தலைகீழ நின்னாலும் என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பும் அதே மாதிரி தாங்க. தேவன் கொடுத்த வாழ்க்கையும் அப்படி தான். நீ ஒரு தடவை தூக்கி போட்டுட்டினா அதை திருப்பி உன்னால் என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. எத்தனை வாழ்க்கை வந்தாலும் பாருங்கள், யோபுனோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற காரியம், எல்லாவற்றையும் இழந்தான், ஒன்றை மட்டும் இழக்கலை, பத்திரமா வச்சுக்கிட்டான். ஒன்று அவனுடைய விசுவாசம், ரெண்டாவது அவனுக்கு கொடுத்த மனைவி. ஆமென். அதனால தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த அழகு போல பிள்ளைகள் யாருமே அந்த பட்டணத்தில் இல்லை. செத்து போன பிறகு பேசுகிறது முன்னாடி உயிரோடு இருக்கும் போது இருக்கிறவங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதமாக வச்சுக்கினாலே சந்ததியும் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மிக அழகாய் சொல்லுகிறது. யோபு 23:10 சொல்லுகிறது, நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோடு கொண்டு அமர்ந்திருக்கலாம், எல்லாவற்றும் நீ இழந்திருக்கலாம். ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் கட்டுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது சொன்ன பிறகுதாங்க அவன் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை தந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலனாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் பலனாக தோணிக்குதே. முட்களுக்குள் மக்களை கவரும் அழைப்பு, எல்லாயுமே தம் சாயலா தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற எனையும். யோபு தன் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் எல்லாவற்றையும் மீண்டும் தேவனிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பொன்னை போல புடமிட்டால் பொன்னாக விளங்குவேன் என்றுமே, பொன்னை போல பொன்னாக விளங்குவேன் என்றுமே, ராணிக்கு மேல் பலனடிப்பான், ராணிக்கு மேல் சோதித்திரா தாங்கிட பலனடிப்பான், ராணிக்கு மேல் சோதித்திரா பலனளிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திராணிக்கு மேல் ஒரு நாளும் உங்களை சோதிக்க மாட்டாருங்க.
ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும்னே தெரியாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் மிக அழகாய் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லும் போது, அவருடைய புத்தி ஆராய முடியாதது. ஆமென். அவருடைய புத்தி ஆராய முடியாதது. அவர் எல்லோரும் நினைக்கிறாங்க யோபுனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று. ஆனால் ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையை புதிதும் கூர்மையாய் அவருடைய வாழ்க்கை மீண்டுமாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கலாம் இதோடு முடிந்துடுச்சுன்னு. இல்லைங்க, இன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மீண்டுமாய் ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மனுஷன் செய்வது போல இல்லைங்க, கர்த்தர் செய்வார். ஆனால் யோபுடைய சரீரத்தில் இருந்த பருகள் மாறினது, அவனுடைய வாழ்க்கை தரம் மாறினது. அவன் இழந்த எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அரண்மனையிலிருந்து பிள்ளைகளிலிருந்து எல்லாவற்றையும் தேவன் கொண்டு வந்தாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார்னா மனுஷனாலே அதை என்ன பண்ண முடியாது, ஆராய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே என்ன ஆகும், புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கு இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து போகும்போது அவர்கள் சந்தித்த காரியத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை என்று நம்ம பார்க்கலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை உடைய பாடுகள், அவர்கள் வாழ்க்கையில் 2 விதமான காரியங்களை அவர் சந்திக்கிறார். ஒன்று ஆபத்து, இன்னொன்று உபத்திரவத்தின் பாதை. வாசிக்க கேட்கலாம். என்னாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். சனாதிபதிகளை அனுப்பி ஒரு தூதனை அனுப்பி பாருங்க, அடுத்த வார்த்தை, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லி கேட்குறோம். இங்கு வாசிக்கும் போது ஏதோமியரை குறித்து ஒரு காரியம் இங்கே உண்டு. அவன் போய் கேட்குற, யார்கிட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே யார்கிட்ட போய் கேட்குறான், காதேசிலிருந்து ஏதோமினுடைய ராஜாவினிடத்தில் போய் கேட்குற ஒரு காரியம், நாங்கள் உங்கள் பட்டணம் வழியாக கடந்து செல்ல எங்களுக்கு என்ன பண்ணுங்க, உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறான். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், இந்த ஏதோமியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசாவினுடைய சந்ததி. இந்த இஸ்ரவேலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுனுடைய சந்ததி. இந்த 2 குடும்பத்துக்கும் எப்போதும் என்ன ஆகாது, ஒத்து போவாது. பல வருஷங்களாக அவர்களுக்குள்ள ஒத்து போகவே இல்லை. அநேக ஆண்டுகள் கழிந்தோம், அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஏசாவினுடைய சந்ததியார் கிட்ட போய் கேட்கும் போது அந்த ராஜா சொல்லுறான், இந்த வழியாக உங்களை நான் அனுப்ப மாட்டேன். என்னன்னு, இந்த வழியாக நான் உங்களை அனுப்ப மாட்டேன். மிக அழகான வார்த்தை பாருங்கள், நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். அவன் சொல்கிறான். அவர்கள் கேட்கும் போது மோசே இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஏதோமியர் இடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, வயல்வெளியில் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமல், பாருங்க, உன் துறவுகளில் இருக்கிற தண்ணீரை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். நாங்கள் ராஜ பாதையாகவே நடந்து உமது எல்லைகளை கடந்து போக மட்டும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் என்று சொல்லுன்னு அவன் என்ன அழகாக கேட்குறான் பாரு. இஸ்ரவேல் ஜனங்க அவர் மோசே ஆள் விட்டு அனுப்புகிறார்.
சில வேளைகளில் தேவன் ஒரு சில இடத்துல நம்மளை என்ன பண்ணுவார், தலையை குனிய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வனாந்திரத்தில் போஷிக்கிற தேவன், செங்கடலை தாண்டி வந்தவங்க இந்த ஏதாமியரை அழிச்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களால் உள்ளே போக முடியாதுங்க. செங்கடலை கடல் பிளந்து நடந்து போனவங்க போய் எங்கே போய் கேட்குறாங்க, தன் எதிரியான மனுஷன் இடத்துல கேட்குறான். எப்படி கேட்குறான், ராஜாவே இந்த வழியாக உன் ஊர் வழியாக நான் போவேன், உன் வயல் வழியாக நான் தொட மாட்டேன், உன் தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன். மூணாவது காரியம் என்னது, உன் திராட்சை தோட்டங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், எதுவுமே நான் செய்ய மாட்டேன். எனக்கு வழி மட்டும் கொடு, நான் என்ன பண்ணுறேன், நான் ராஜபாதையாக நான் என் வாலியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிற இடத்துல ஏதோ சொல்கிறான் பாருங்க, நீ உன் தேசத்தின் வழியாக என்ன பண்ணக்கூடாது, நீ என் தேசத்து வழியாக என்ன பண்ணாத, கடந்து போகக்கூடாது. அப்படி நீ போனால் நான் என்ன பண்ணுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இன்னைக்கு அநேக நேரம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படி வழிகளில் நம்ம வாழ்க்கை போகும்போது என்ன பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டு பட்டயத்தை எடுத்துடாதீங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க நினச்ச ஆண்டவர் என்ன வேணா பண்ணுவாருங்க தன்னுடைய ஜனத்திற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், அவன் இந்த வழியாக நீ போனீன்னா நான் அவனை என்ன பண்ணுவேன், பட்டயத்தினால வாசிமா சத்தமாக வாசிங்கது, என் தேசத்தின் வழியாக நீ கடந்து போகக்கூடாது, போனால் நான் அவனை என்ன பண்ணுவேன், பட்டயத்தோடு உன்னை நான் எதிர்த்து புறப்பட பண்ண என்று சொன்னான். அடுத்த இன்னொரு முறையும் கேட்குறாங்க. 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு என்ன பண்ணுறோம், உன் தண்ணீரை நாங்கள் குடித்தாலோ இல்லாத ஏதாவது சேதப்படுத்தினாலும் அந்த சேதத்துக்கு நாங்கள் ஏதாவது நாங்கள் கொடுத்துட்றோண்டா, என்ன பண்ணிடு, தேசத்து வழியாக மட்டும் கடந்து போயிடு, நான் போயிடுறேன், என்னை விட்டுடு. இஸ்ரவேல் ஜனங்க மன்றாடுகிறார்கள். அதற்கு அவனுடைய பதில் என்னது, அதற்கு அவன் நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி பலத்த கையோடும் அவர்களை எதிர்த்து புறப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்தவராக இருந்தாருங்க. அது மாத்திரமல்ல, 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் அவர்கள் ஏதேம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓரிரு மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடைந்தார்கள். எப்படிப்பட்ட வழி, அந்த வனாந்திர வழி, அந்த மணலின் சூடு, அந்த அனல் போகிற வழியில் அவங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிச்சு, அதோடு கூட சேர்ந்து இன்னொன்று போச்சு. என்னது, கண்மலை. ஆமென். பின்னாடியே கண்மலையும் போகுது. ஆனால் அந்த ஜனங்க வாழ்க்கையில் அன்றைக்கு என்ன இல்லை, கண்மலையில் தண்ணி இல்லை. வனாந்திரத்தில் நிற்கிறான், சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. அந்த மணலினுடைய சூடு அவர்களால் தாழ முடியவில்லை. யாரு, இஸ்ரவேல் ஜனங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கமும் அவங்க போக முடியாது, தண்ணியோ இல்லை, கண்மலை கூடவே வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களை கர்த்தர் வழி நடத்தி நடக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனத்திற்காக தேவன் என்னென்னமோ பண்ணாருங்க. வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார். ஹல்லேலூயா. காடை கேட்டால் காடை கிடைத்தது. ஆனால் அதே சில வேளைகளில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு போவார். ஒன்றுத்துக்குமே உதவாதவன் சொல்கிறான், நீ என் உள்ள காலத்து வச்சுனா நான் உன் காலை வெட்டுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இந்த கால வேலை நீங்கள் வந்திருக்கலாம். அந்த ஜனங்கள்
அந்த வனாந்திரத்தின் வழியாய் அவர்கள் தேவன் கடக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வச்சாலே உஷ்ணங்க. பாருங்க, ஒரு நிழல் கூட இல்லையா அவங்க அந்த இடத்துல இளைப்பாறுவதற்கு. ஆமென். நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு இந்த காலவெல்ல நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஒரு நிழல் கூட இல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். உன்னுடைய கால்கள் எப்பக்கம் திரும்பினாலும் உன்னை கோல் கூறுகிறவர்களும், நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் அது ஆசீர்வாதமே இல்லாதது போல இருக்கலாம். ஒன்றுக்கும் உதவாதவர்கள் முன்பதாக கூட உன்னை காரி துப்பும்படியாய் நீ நடந்து கொண்டு வரலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பக்கம் பட்டயம், இன்னொரு பக்கம் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரம். என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வனாந்திரத்தை தாண்ட வைத்தது போல இன்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் அவர் உன்னை பலப்படுத்தி அவர் உனக்கு சகாயம் செய்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தா பயப்படுறவன் அவன் சொல்றான், நீ என் பட்டணத்தில் உள்ள காலத்தை வச்சு நான் உன் காலை வெட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக வழக்காடர் வல்லமை உள்ளவராயிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். 5வது வசனத்தை வாசிப்பிலானால் மிக அழகாக இருக்கும். எதற்காக சொல்றேன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பீங்களான்னு தெரியாது, அட்லீஸ்ட் நீங்கள் ஜெபிக்கும் போதாவது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வரட்டும். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் ஓதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீ எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாயோ என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் போகிறோம், ஆண்டவரே என்னையே ஆண்டவரே தெரிந்து கொண்டீர். ஆனால் பாருங்க, உணவு இல்லை, தண்ணி இல்லை. அந்த மிருக ஜீவன்கள்லாம் யோசித்து பாருங்களேன். அந்த மிருக ஜீவன்கள்லாம் அவன் மோசே, அந்த ஜனங்களை விடுங்க, அந்த மோசே அவங்கள நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவர்கள் பேசும்போதெல்லாம் அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். யோசிச்சிருமா, ஆண்டவரே 80 வயசுக்கு அப்புறம் நான் உன்னுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டிய வயசில் இவங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த வனாந்திரத்தில் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு நான் நடந்து வரணுமான்னு அவன் நடந்து வந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பாதங்கள் சுடுகிறதா? உன்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக இருக்கிறதா? இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அதை தாண்ட உங்களுக்கு கிருபை செய்கிறவராயிருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் பட்டயத்தை வைத்து கொண்டு நிற்கிறது போல உன்னை சுற்றிலும் மனுஷர்கள் சிங்கங்களை போல கெச்சித்து நிற்கிறார்களாம். அன்று தானியேல் கெபிக்குள்ளே போடும்போது சிங்கத்தின் வாய்களை கட்டினது போல இன்று நீ கடந்து போகிற பாதையில் இன்று எல்லா சிங்கத்தின் வாய்களையும் தேவனாகிய கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று. இன்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். உன் வனாந்திர வாழ்க்கையில் நடப்பதற்கு அங்கே தண்ணீர் இல்லைனாலும் ஒன்றும் இல்லைனாலும் உன்னை அந்த வனாந்திரத்தில் நடந்து வந்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவ ஊற்றுக்குள்ளாக, அந்த கானான் தேசத்திற்குள்ளாக, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு போவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நகைக்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் கண்டு நகைப்பா. உபேதியால நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுவார் அந்த தீர்க்கதரிசி இடத்துல, அன்னைக்கு என் பிள்ளைங்க கடந்து போகும்போது இவன் வெளி உள்ளல, இன்னைக்கு நான் போடுறேன்டா என் பிள்ளைகளை எடுத்து நின்றவனு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கோ நடந்த கதைக்கு அழகான ஆமோஸ்ல நினைக்கிறேன், அழகான ஒரு வார்த்தைங்க. ஆண்டவர் பேசுவார் மனுஷ இடத்துல, அன்னைக்கு என் பிள்ளைங்க இந்த தேசத்தை கடந்து போகும்போது அவனை நீ சீனினல, இன்னைக்கு உன் தேசத்தில் ஒன்றும் இல்லாதபடிக்கு நான் எதிரிகளால் சங்கரித்து போடுவேன் என்று தன்னுடைய ஜனத்திற்காக எப்போ எத்தனையோ வருஷம் கழித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? முறியடித்தார். ஹல்லேலூயா. பழி வாங்கிறது உங்களது இல்லைங்க, பழி வாங்கிறது கர்த்தருடையது.
ஹல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறார்களா? உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? உன்னை உதாசீனப்படுத்துகிறார்களா? உன் சொந்த பந்தங்கள் உன்னை ஒதுக்கி வச்சால கவலைப்படாது. கர்த்தர் உன்னை இந்த வனாந்திரத்தின் வழியாய் உன் நடக்க வைப்பார். உன் தாகத்தை தணிப்பார். உன்னோடு கூட வருவார். தேவன் வைத்திருக்கிற கானானின் தேசத்திற்குள்ளாக, ஜீவ ஊற்றுக்குள்ளாக உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்திரமாய் அவர் கொண்டு போவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அந்த உன் கால் சுடலாம். நாளை தினம் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அடுத்த வார்த்தை சத்தமா, அவர் இலைப்படுவதில்லை. நீங்கள் சோர்ந்து போனாலும் நமக்கு அவர் பலனை கொடுத்து ஏஞ்சி நடக்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க நடக்கும்போது அந்த வசனம் வாசிக்கும் போது அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வச்சு நீங்கள் இன்னைக்கு அந்த வார்த்தையை வச்சு வீட்டில் போய் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே சரியாய் தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி தெரியாத வழிங்க. எந்த சைடு திரும்பினாலும் என்ன சொல்கிறான்? இவனும் விட மாட்டேன்றான், அவனும் விட மாட்டேன்றான். ஆனால் தேவன் அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களையும் மிருகங்களையும் தேவன் என்ன பண்ணார்? வழி நடத்தி கொண்டு போனார். உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர் உங்கள் குடும்பத்தில் வழி நடத்த மாட்டாராங்க. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்க மாடு ஆடு எதுவும் சாவில் பத்திரமா வருது. ஆமென். பத்திரமா வருது. அந்த அத்தனை லட்சத்தை காப்பாற்ற கூட நம்ம வீட்டில் இருக்கிற 4-5 டிக்கெட் ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வாழ்க்கையை மாற்ற மாட்டாராங்க? யோசித்து பாருங்க. உன்னுடைய இயலாமை, உன்னுடைய கடன், உன்னுடைய எல்லா காரியங்கள், கடன்கள்லாம், ஐயோ என் வீட்டில் ஒன்றும் இல்லையே. உன் பானை என் தேவனாகிய கர்த்தர் இன்று மாற்றி அமைக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவராய் மாற்றுகிறவன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாராவது ஒரு வாசிங்க. 12ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:12-13 வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் போதும் பாருங்க. உங்கள் நெகிழ்ந்த கைகளையும், அடுத்தது உங்கள் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்க. போனது போட்டங்க. வாழ்க்கையில் என்ன வேணா போட்டோம். ஆனால் உனக்குள்ளாக ஆண்டவர் ஜெபாவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தூக்கி போடலையே. குளியவன் என்ன பண்ணுறான்? அழகான வசனம். அவன் என்ன பண்ணாத தூக்கி போடலை. அதில் உள்ள இருக்கிற செதில்கள்லாம் தூக்கி போட்டான். செதில்கள் எடுக்கும் போது சில வேளைகளில் வலிகள் உண்டு. முள்கள் உன்னுடைய காலில் குத்தி இருக்கும் போது அது எடுக்கும் போது வலிகள் உண்டுங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன் காயங்களை அவர் கட்டுகிறவர் ஆயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகிழ்ந்த உங்கள் கைகள். அடுத்தது, ஒருவேளை ஆலயத்துக்கு வர்றது உற்சாகமே இல்லாமல் நான் ஏதோ ஆலயத்துக்கு வரேன், ஏதோ நான் ஆண்டவரை பார்க்கணும், இத்தனை நாள் நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மீண்டும் உன் நாளை என் தேவனாகிய கர்த்தர் புதிதாக்குகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இன்று புதிதாக்குகிறார். உன் நெகிழ்ந்த முழங்கால்களை மீண்டும் முடக்குங்க, முடக்குங்க, முடக்குங்க. அது மாற்றமல்ல. அடுத்த வசனம் வாசிமா 13. முடமாய் இருக்கிறது பிசகி போகாதபடிக்கு நீ என்ன பண்ணு? சொஸ்தமாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாதீங்க. ஆன வரைக்கும் ஆட்டம், இழந்த வரைக்கும் இழந்துக்கிட்டோம், எல்லாம் போன வரைக்கும் போட்டோங்க. இருக்கிறதை வைத்து இன்று என் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் உங்கள் கைகளை பலப்படுத்துங்க. உங்கள் முழங்கால்களை தேவனுக்கு நேராக உன் குடும்பத்திற்காக ஏறிடுங்க. ஆமே, ஹல்லேலூயா. நான் எப்போதும் சொல்கிற ஒரு வசனம் தான். இயேசு ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. சிலுவையில் எத்தனையோ வார்த்தை உண்டு, ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காகவும், முதல்ல உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அழுவுங்க. உங்கள் கால்கள் நெகிழ விடாதீங்க. உங்கள் கைகளை பலப்படுத்துங்க.
ஆண்டவர் தந்த அழகான குடும்பம், அழகான ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்திற்காக நீ நிற்கும் போது அந்த தோட்டம் வளர்ந்து கனி தரும் பாருங்க, அதில் இருக்கிற மகிழ்ச்சி தாங்க தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கானான் தேசம். ஹல்லேலூயா. ஒருவேளை சில வேளைகளில் அந்த மரமானது ஏதாவது ஒரு குலைப்படி இருக்கும். ஆண்டவர் எங்கெல்லாம் பூச்சி பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் பூச்சி மருந்து அடித்து மீண்டுமாக உன் வேரை என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் பாதங்களுக்கு நம்ம அப்படியே நினைப்போமா. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு தந்த குடும்பம், தேவன் உங்களுக்கு தந்த பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த ரட்சிப்பு, என்ன வேணான காரியம் இருக்கட்டும். யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தான், ஆனால் அவன் பெற்ற ரட்சிப்பை இழக்கலை. அந்த இஸ்ரவேல் ஜனங்க, அந்த ஜனங்களை பார்த்தாலே அலறுவானுங்க. அவன் சொல்கிறான், நீ என் பட்டணத்துள்ளேயே சோர்ந்து போன நேரம், எல்லாவற்றையும் இழந்த நேரம். ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் வழி கொடுப்பா, நான் போயிடுறேன். ஒருவேளை நீங்கள் ஐயோ எனக்கு இந்த காரியம் விட்டு போச்சுன்னா, ஐயோ என் குடும்பம் சமாதானமாக இருக்குமே, ஒரு மாற்றம் இருந்தால் என் வாழ்க்கை மாறுமே, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் வாழ்க்கை மாறுமே, ஐயோ என்று நீ இந்த காலவேளை நீ வந்திருக்கலாம். என் ஆண்டவர் உங்களுடைய எல்லா கண்ணீரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் அழகாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாருங்க. அவ்வளோ உஷனும், தண்ணி இல்லை, சோறு இல்லை, அவங்க நிழல் கூட எங்கேயுமே நிழல் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை நடக்க பலன் தந்தார். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கொஞ்ச காலம் இயேசுவுக்காக வாழ்க்கை நீ ஓடு. கொஞ்ச காலம் வாழ்கிறது, கொஞ்ச காலம் தாங்க. அந்த கொஞ்ச காலத்தில் நீ தேவனுக்காக என்ன செய்கிறா? தேவன் செய்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்? உள்ளத்தினால தந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலைய வாழ்க்கையிலேருந்து மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த உங்கள் முழங்கால்களையும் இன்றைக்கு நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மீண்டுமா என் முழங்கால நான் முழக்க எனக்கு பலன் தாங்கப்பா. எல்லாரும் மனுஷன் தாங்க, சோர்வு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கலாம், எங்கேயாவது ஒரு சின்ன காரியம். ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிறவராக இருக்கிறார், குடும்பங்களை வெட்டுகிறவர் அல்ல, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இல்லை. நம்ம மட்டும் பரலோகம் போகணும் என்பதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலைங்க. நம்ம குடும்பத்தையும், நம்ம கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு தந்த குடும்பம், உங்களெல்லாம் குடும்பமாக தான் ஆண்டவர் வரணும் தாங்க ஆசைப்படுறாரு. செபிங்க, ஆண்டவரே என் முழங்கால்களை பலப்படுத்துங்கப்பா, இனி நான் உமக்காக ஓடுறேன், என்னை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். முடமாக இருக்கிற பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களை வழியை செவிப்படுத்துங்க. இருக்கிறது உள்ளே போட்டு புதைக்காதீங்க, புதைச்ச வரைக்கும் போதும். என் தேவன் உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பாடிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஏனோ செய்யத்தோடு முடியும் அந்த நாளை சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் அப்பா அந்த நாளை சுதந்தரிப்பேன். கஷ்டம் பண்ணி நிறைந்த உலகை கடந்தென்று நான்
மறைவே கஷ்டம் பண்ணி நிறைந்த உலகில் மறைவே ஜீவருகே கண்ணீரை துடைத்திடுவா ஜீவ ஊற்றாறு என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவா அவள் பாதம் விழுந்து பாடிந்து ஆனந்த பாண்டனோட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து அடை சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் அந்த நாடை சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் அந்த நாடு. மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒவ்வொருடைய சோர்வுள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் சோர்வடைந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா ஏக்கங்கள், எல்லா விண்ணப்பங்கள், எல்லா சூழலையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ சோர்ந்து போகிறவருக்கு பலனும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் நீ சத்துவத்தையும் தந்து நீ பெருக வைப்பீராக. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே.